அந்த BMW வாங்குறதுக்கு அந்த வில்லா வாங்குறதுக்கு இந்த ஐயா காசு வேணும். நான் வீடே வாங்காமல் நான் பிழைச்சிருக்கிறேன். வீடே வாங்காமல் கம்பெனி குவார்ட்டர்ஸில் 25 வருஷம் தங்கி இருந்து தான் இந்த பிஸ்னஸை சாதிச்சிருக்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஈஸி கிடையாது, இந்த ப்ராஃபிட் ஈஸி கிடையாது, இந்த க்ரோத் ஈஸி கிடையாது. கம்ப்ளீட்லி டெடிகேட்டட். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு தேவையானது எடுங்க, மிச்சத்தை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய தேவையே வராது. அப்படியே கடன் வாங்கினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் 1 கோடி வருஷத்துக்கு வருதுன்னா நீங்கள் 10 கோடி கடன் வாங்கலாம். ஏன்னா அந்த 10 கோடிக்கு 1 கோடி வட்டி கட்டணும் இல்லை, வட்டிக்காவது பணம் இல்லைன்னா நாளைக்கு குட்டிச்சவராயிருவீங்க. ஸோ தட்ஸ் மை இன்புட். அதுதாங்க ஆர்ட்டு. அவனுக்கு வேலை செய்கிறவங்க ஃபீலிங்கே வரக்கூடாது, வேலையை வாங்கிடணும். ஆச்சா, தமிழில் ஒரு சீரியல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாமியாரும் ஒரு நாள் மருமகள் தானே. நானும் 15 வருஷம் எம்ப்ளாயாக தான் இருந்தேன், அப்புறம்தான் எம்ப்ளாயர் ஆகியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த பக்கம் என்ன பிரச்சனைன்னு. நான் இந்த பக்கம் வந்து இருக்கிறேன். ஸோ எனக்கு வேலை வாங்கிறதுல மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். இஃப் யூ டோன்ட் get the work done, you can never do business. எந்த எம்ப்ளாயும் வேலை அதிகமாக கொடுக்குறாங்கன்னு போனதே இல்லை. எல்லா எம்ப்ளாயும் எனக்கு சம்பளம் குறைவாக கொடுக்குறான்னு தான் போகிறான். அவங்ககிட்ட டபுள் வேலையை வாங்கி டபுள் சம்பளத்தை கொடுத்து பாருங்க, அவன் உங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவான். ஸோ getting the work done is important. If you want to do successful business, 2 things you have to do. You have to have more people than needed. என்ன அர்த்தம்? எவ்வளவு ஆள் வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆள் வேணும் வச்சுக்கணும். இது யாருமே பண்றதில்லை. 2வது, எல்லா ஆளையும் பிஸியாக வச்சுக்கணும். முடிஞ்சு போச்சு. 25% growth annually, year over year. 25% எக்ஸ்ட்ரா ஆளை எடுத்துட்டே இருப்பேன். அவன் எடுத்துட்டே இருக்கனுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். வேலை கொடுக்க தெரியல, வேலை வாங்க தெரியலன்னா வேலை செஞ்சுட்டு இருங்க. தொழிலுக்கு வர வேண்டாம். தொழிலதிபர் ஆக முடியாது. தொழிலதிபர்னா பவர், கெட்டிங் த ஒர்க் டன். கிரியேட் குட் சிஸ்டம்ஸ் அண்ட் கெட் த ஒர்க் டன். 500 rupees. இப்போ உங்களுக்கு 500 இருக்கா? அவ்வளவுதான். இங்க எங்கிறது ஸ்டார்ட் பண்றது இந்த வேர்ல்ட்ல? இப்ப அப்ப 500 இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 1/2 பவுன் தங்கம் வரும்பா. இன்னைக்கு 500 இருந்தா ஒரு பிரியாணி தான் வரும். ஸோ அதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம். அந்த 500 ரூபாய் கொண்டுட்டு பாம்பேக்கு போனது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கணக்கு ஆகுது. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, இஎம்ஐ வாங்கினீங்கன்னா நீங்கள் யாருக்கோ ஸ்லேவ். இஎம்ஐ ஏன் வாங்குறோம்? ஹெவன் இன் லைஃப் ஈஸ் கிளட்டர் ஃப்ரீ பிரெயின், குழப்பம் இல்லாத மனசு. ஃபியர் ஃப்ரீ ஹார்ட், பயம் இல்லாத மனசு. இஎம்ஐ ஃப்ரீ லைஃப். இஎம்ஐ இல்லைன்னா ஹெவன். அது அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ப்ளீஸ், இஎம்ஐ ஏன் வருது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா சிங்கிள் வார்த்தையில்? டு இம்ப்ரெஸ் த நெய்பர். பட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த நெய்பர் நெவர் கெட்ஸ் இம்ப்ரெஸ்ட்.